என்னோடய ஃபேஸை பார்த்து கேட்காதவங்க யாரும் இல்லைங்க. அந்தளவுக்கு என் ஃபேஸ் வந்து செம்மையாக சேஞ்ச் ஆகிருக்குங்க. ஒரே நாளில் இந்த அளவுக்கு எனக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு. அதுக்கு ஒரு பழம் தாங்க காரணம். இந்த பழம் இந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கொடுக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுத்துருக்கு. அந்த க்ரீம் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். கண்டிப்பாக பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்துருக்குன்னு கமெண்ட்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த க்ரீமை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா மாதுளம்பழம் தாங்க. இப்போ மாதுளம்பழம் நல்ல சீசன், எங்கே பார்த்தாலும் நல்ல பழம் கிடைக்கிது. கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி தரத்துக்கும், ஃபேஸில் இருக்க டேன்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கும், உங்கள் ஸ்கின்னை வந்து சுருக்கங்கள் இல்லாமல் வச்சுக்கிறதுக்கும் இந்த மாதுளம்பழம் செம்மையாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை வந்து நம்ம இன்டேக்காக எடுத்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதுவே நம்ம க்ரீமாக ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்பொழுதும் நம்ம ஃபேஸில் வந்து எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கொடுக்கும். இப்போ நான் 2 மாதுளம்பழம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த மாதுளம்பழத்தோட தோள்களை ஒதுக்கி வச்சிடலாம். தோள்களை வச்சு நம்ம ஃபேஸுக்கு க்ரீம் எப்படி செய்கிறது அப்படின்றத நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த மாதுளம்பழத்தை நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. பண்ண மாதுளம்பழத்தை நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணாமல் இதனுடைய ஜூஸை நம்ம எடுக்க போகிறோம். தண்ணி மட்டும் கண்டிப்பாக சேர்க்கவே கூடாது. இந்த ஜூஸ் மட்டும்தான் நமக்கு தேவை. எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. போட்டுட்டு இதை நல்லா அரைச்சிடலாம். அரைச்சிட்டா அதோட ஜூஸ் வந்து செம்மையாக கிடச்சிரும். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள் ஜூஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதை வந்து அப்படியே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துடாமல் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா தண்ணி சேர்த்து நம்ம ஜூஸாக குடிச்சிக்கலாம். ஆனால் நம்ம க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது இதனுடைய ஜூஸ் மட்டும்தான் நமக்கு வேணும், தண்ணி சேர்க்காமல். இப்போ நம்ம வடிகட்டியாச்சு. வடிகட்டிட்டு இதிலேருந்து கொஞ்சமாக ஜூஸை மட்டும் நம்ம எடுத்து க்ரீம் வந்து செம்மையாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு க்ரீமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. பண்ணி உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குங்க. அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும் இதனுடைய ரிசல்ட்டு. இப்போ நல்லா நம்ம ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இந்த சக்கைகளை நம்ம தூரம் போட்டுடலாம். ஏன்னா அதனுடைய சீடு தான் அவ்வளோதும். பாருங்கள் ஜூஸ் எப்படி திக்காக நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஜூஸ் எதுக்கு அப்படின்னா நம்ம இந்த ஜூஸை குடிக்க தான் போகிறோம். இதில் வந்து சர்க்கரையெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் இந்த ஜூஸை அப்படியே குடிச்சிக்கலாம். ஜூஸை வந்து நம்ம குடிக்க போகிறதுக்கு முன்னாடி இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக நம்ம க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த மாதுளம்பழத்தோட ஜூஸ் எடுத்துக்கலாம். ஒரு 5-6 ஸ்பூன் ஜூஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அதுவே நமக்கு போதுமானது. ஏன்னா நம்ம தண்ணி கலக்காமல் அந்த ஜூஸை மட்டும் நம்ம எடுத்துருக்கோம் பார்த்திங்களா. அதனால் இந்த அளவுக்கு நமக்கு தாராளமாக போதும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி இருக்கணும். கலர் வந்து நல்லா ஒரு பிங்க் கலரில் இருக்குது பாருங்கள். இப்போ இது கூட வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோன்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சேர்க்க போகிறது பால் பவுடர். நீங்கள் பாலாக சேர்த்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கூடாது. ஏன்னா நம்ம க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால இந்த மாதிரி பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கடையில் வந்து உங்களுக்கு 10 ரூபாய்க்கு தாராளமாக கிடைக்கிது. இப்போ வந்து இதை கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த பால் பவுடரை நம்ம சேர்த்துக்கலாம். எந்த பிராண்ட் பால் பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல, சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம இது கூட சேர்க்க போகிறது வந்து, ஏன்னா நமக்கு ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வரணும்ல, அதனால் இது கூடவே வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்கலாம். அதுவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்தாச்சு. 2ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் கூட நமக்கு கட்டிகள் இருக்கவே கூடாது. பாருங்கள் எல்லாமே நல்லா வந்து கலந்து வந்துருச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம். முக்கியமாக இதை வந்து நீங்கள் சேர்த்தே ஆகணும். சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு உங்கள் ஃபேஸுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். நம்ம இப்போ ஒரு பவுல் எடுத்தாச்சு. அதில் இந்த மாதிரி நல்ல ஒரு பழுத்த தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் கேட்கலாம், தக்காளி பழம் சேர்க்க முடியலன்னா என்னக்கா பண்ணுறது அப்படின்னு டவுட் கேட்பீங்க. கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா அதுக்கு பதிலாக லெமன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து தக்காளி பழமே சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி பழத்தை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு கையில் நல்லா மசிச்சு விட்டுருங்க. நல்லாவே மசிச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் மசிங்க. அதுக்கப்புறமேட்டு இதில் வந்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு பொருளை நம்ம சேர்க்க போகிறோம். நம்ம ஃபேஸை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக நம்ம வந்து சுகர் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். அந்த சுகரை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கை வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா மசியணும். அப்போ இதில் வந்து நமக்கு தனியாக ஜூஸ் வரும். இந்த ஜூஸை நம்ம எடுத்துக்க போகிறோம். எடுத்து என்ன பண்ண போகிறோன்றதை நான் சொல்கிறேன். நீங்கள் இப்படி கையில் மசிச்சு விட விட அந்த சுகர் எல்லாமே கரைஞ்சிரும் உங்களுக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு ஜூஸ் வந்திருக்கு பாருங்கள்.
நம்ம இதை மிக்சியில் போட்டுலாம் அரைக்கக்கூடாது, அதனுடைய சத்துக்கள் அழிஞ்சிரும். இந்த மாதிரி நம்ம கையில் மசிச்சு இந்த ஜூஸ் வந்து நம்ம தனியாக எடுக்கணும். இப்போ நம்ம இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு இப்போ பார்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, இந்த மாதுளம்பழத்தோட ஜூஸ், அதை வந்து இந்த மாதிரி ஒரு பேனில் ஊற்றிக்கோங்க. இதை வந்து நீங்கள் டைரெக்டாக தாராளமாக ஹீட் பண்ணலாம். டபுள் பாயிலிங் மெத்தடோட இந்த மாதிரி டைரெக்டாக நீங்கள் ஹீட் பண்ணும்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் கூட அதிகம் தாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம இறக்கிடலாம். இந்த மாதிரி கையெடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நேரம் ஆனவுடனே நல்லா வந்து நமக்கு திக்காக மாறிடும். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தக்காளி பழமும் சுகரும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அதனோட ஜூஸை மட்டும் நம்ம இந்த மாதிரி வடிகட்டியில் வச்சு நல்லா வடித்தோம்னா சூப்பராக ஜூஸ் நமக்கு கிடச்சிரும். நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடணும், அப்போ தான் நமக்கு நல்லா திக்கான ஜூஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ இதை வந்து அப்படியே நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க இந்த மாதுளம்பழத்தோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பர்பிள் கலரில் தெரியுது பாருங்கள். இந்த தக்காளி ஜூஸை ஆட் பண்ணணும், நல்லா ஒரு பிங்க் கலரில் நமக்கு வந்துடும். அப்படி ஜூஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்ல ஒரு பிங்க் கலருக்கு நமக்கு சேஞ்ச் ஆகி வந்துடும். கொஞ்சம் நேரம் கையெடுக்காமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்பொழுது நமக்கு நல்ல ஒரு க்ரீம் மாதிரி வந்துடும். ரொம்பவும் திக்காக மாறிடக்கூடாது, ரொம்பவும் லிக்விடாகவும் இருந்துடக்கூடாது. ரெண்டுத்துக்கும் நடுப்புற இருக்க பதத்தில் நம்ம இதை வந்து இறக்கிடணும். நிறைய பேத்துக்கு பிக்மெண்டேஷன் போகவே போகாதுங்க, என்ன தான் பண்ணாலும் போகாது. இந்த க்ரீமை யூஸ் பண்ணும்பொழுது உங்கள் ஃபேஸில் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே டக்குன்னு நம்ம ஃபேஸ் வந்து பிரைட்டான மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அந்தளவுக்கு சூப்பராக நமக்கு ரிசல்ட் தரும். நான் இது என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணி உங்கள்கிட்ட ரிசல்ட்டும் காட்டியிருக்கேன். எந்தளவுக்கு என் ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்குன்னு நீங்கள் பாருங்கள். பார்த்தா அசந்தே போயிருவீங்க, அந்தளவுக்கு செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கு. இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து அப்படியே கீழே வச்சிடலாம். வச்சுட்டு நல்லா கொஞ்சம் ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் இதை எல்லாத்தையுமே பவுலில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளவு தாங்க நமக்கு க்ரீம் கிடைக்கும். இந்த க்ரீமே நமக்கு வந்து 15 டேஸ்க்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதை வந்து நிறைய எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. கொஞ்சமாக எடுத்தாங்க டாட்டாக வச்சு ஃபேஸில் அப்ளை பண்ணாலே உங்கள் ஃபேஸ் வந்து செம்மையாக மாறிடும். இப்போ நல்லா வந்து ஒரு விஸ்கோ அல்லது இந்த மாதிரி ஸ்பூனோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது பார்க்க நமக்கு செம்மையான ஒரு க்ரீம் வந்துட்டு பாருங்கள். இப்போ இந்த க்ரீமை தான் நான் என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். இதில் எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதை வந்து ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து டப்பாலெலாம் போட்டு வைக்காதீங்க. இந்த மாதிரி ஏர்டைட் பாட்டிலில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீம் கெட்டு போகவே போகாது. கண்டிப்பாக 15 நாட்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு தாராளமாக யூஸ் பண்ணலாம். எக்ஸலண்ட்டான உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். பார்க்குறதுக்கு பாருங்கள், நல்லா ஒரு பிங்க் கலரில் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த க்ரீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபேஸில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. கழுத்தில் அப்ளை பண்ணிக்கலாம், காதில் அப்ளை பண்ணிக்கலாம், 2 கைகள்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். முட்டிகள்லாம் கருமையாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணிக்கலாம். நல்ல உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்குங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான க்ரீம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். மாதுளம்பழத்தில் இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குமான்னு நினைப்பீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த க்ரீமை என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு ரிசல்ட் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் அந்த க்ரீம் வந்து என் ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஃபேஸ் எவ்வளோ டல்லாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ எப்படி இருக்குது, க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். நிறைய எடுத்து அப்ளை பண்ணுற அவசியம் இல்லை, கொஞ்சமாக எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு போதும். சும்மா நான் கொஞ்சோண்டு தான் எடுத்தேன். எந்த அளவுக்கு க்ளோவாக இருக்கும் பாருங்கள் ஃபேஸு. ஒரு 10 நிமிஷம் மட்டும் விட்டிங்கன்னா போதும். நைட்டு படுக்க போகும்போது இதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் படுத்துடலாம். காலையில் எழுந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் அவ்வளோ ஒரு க்ளோவாக இருக்கும். நல்லா பிரைட்டாக அவங்க ஃபேஸ் வந்து மாறும். ஸ்கின்னெல்லாம் நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். எப்படி இருக்கு பாருங்கள் ஃபேஸ், பளபளன்னு இருக்குங்களா? நீங்கள் ஒரு 3 டேஸ் இதை கண்டினியூ யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பளபளன்னு இருக்கும். பார்க்கறதுக்கே நல்லா க்ளாசி ஸ்கின் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி உங்கள் ஸ்கின் வந்துருக்கும். எல்லாருமே உங்களை கேட்பாங்க, என்ன யூஸ் பண்ணுறீங்க ஃபேஸுக்கு, இவ்வளோ சூப்பராக இருக்குது ஃபேஸ் அப்படின்ட்டு. அந்த மாதிரி மாறிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள் ஃபேஸ், செம்ம சூப்பராக இருக்குது. நல்லா பளபளன்னு இருக்கு பாருங்கள். ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு உங்கள்கிட்ட ஃபேஸை வந்து நான் தொடச்சிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ
இப்போ ஃபேஸ் வந்து 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃபேஸ் பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்தேன். ஃபேஸ் எப்படி இருக்குன்ட்டு செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்கு. நல்ல பளபளன்னு இருக்குது பாருங்கள் ஃபேஸு. இதை ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நல்லா பிரைட்டாக மாறி இருக்குது. எல்லாமே ஈவன் டோனில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேஸ் மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதுளம்பழ க்ரீமை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். செம்ம ரிசல்ட் வந்துருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு இருந்துச்சு, உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சி பை. நெக்ஸ்ட் புதிய வீடியோ பார்க்கலாம்.